வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கற்கண்டு பகுதியில் உள்ள இலக்கிய வகை சொற்கள் என்பதாகும். முதலில் சொல் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். இதற்கு சான்று பூ, கிளி, சிங்கம். சொல்லின் வேறு பெயர்கள் மொழி, பதம், கிளவி. சொல்லின் வகைகளை அறிந்து கொள்ளலாம். சொல்லினை இலக்கண முறையாலும் இலக்கிய முறையாலும் வகைப்படுத்துவர். இலக்கண முறையால் 4 வகைப்படும் சொல்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகியனவாகும். இலக்கிய வகையால் சொல் 4 வகைப்படும்: இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் ஆகியனவாகும். இனி இயற்சொல்லை அறிந்து கொள்வோம். எழுதினான், கப்பல் ஆகிய இரு சொற்களும் எளிதில் பொருள் விளங்கும். இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள் இயற் சொற்கள் ஆகும். இயற்சொல் 4 வகைப்படும்: பெயர் இயற்சொல், இதற்கு சான்று மண், பொன். வினை இயற்சொல், இதற்கு சான்று நடந்தான், வந்தான். இடை இயற்சொல், இதற்கு சான்று அவனை, அவனால். உரி இயற்சொல், இதற்கு சான்று மாநகர். கற்றவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் திரிசொற்கள் ஆகும். இதற்கு சான்று வங்கூல், இதன் பொருள் காற்று. அழுவம், இதன் பொருள் கடல். இவ்வாறு கற்றவருக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் திரிசொற்கள் ஆகும். திரிசொல் 4 வகைப்படும்: பெயர் திரிசொல், இதற்கு சான்று அழுவம். வினை திரிசொல், இதற்கு சான்று பயின்றான். இடை திரிசொல், இதற்கு சான்று அன்ன. உரி திரிசொல், இதற்கு சான்று கூர். இந்த 4 மட்டும் அல்லாது பிற திரிசொல் வகையும் சுட்டுவர். அது 2 வகைப்படும்: ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லுக்கு சான்று வங்கம், அம்பி, நாவாய். இவை அனைத்தும் கப்பல் என்ற ஒரு பொருளை தருகிறது. பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் இதழ் என்னும் ஒரு சொல் பூவின் இதழ், உதடு, நாளிதழ் என பல பொருள்களை தருகிறது. எனவே இது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் ஆகும். திசைச்சொல் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் ஆகும். இதற்கு சான்று சாவி, சன்னல், ரயில். வடசொல் வடமொழியான சமற்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழியில் வந்து வழங்குகின்ற சொற்கள் வடசொற்கள் ஆகும். இதனை தற்சமம், தற்பவம் என 2 வகைப்படுத்துவர். தற்சமத்திற்கு சான்று கமலம், அலங்காரம். தற்பவத்திற்கு சான்று லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும், விஷம் என்பதற்கு விடம் என்றும் கூறுவர். மீண்டும் ஒருமுறை 4 வகை சொற்கள் எவை என்பதை அறிந்து கொள்வோம். இலக்கிய வகையால் சொற்கள் 4 வகைப்படும்: இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என்பது ஆகும். மாணவ செல்வங்களே, இக்காணொளியை பயன்படுத்தி பாடநூல் மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடை எழுதி நன்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளவும். நன்றி, வணக்கம். தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும்.